ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமி இல்லை, நம்ம பாக்கியா, செல்வி, நம்ம ஆகாஷ்லாம் ரோட்டில் நடந்து வந்துட்டுருக்காங்க. என்னாச்சுக்கா, எதை பற்றி நீ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா இந்த ஆர்டர் எடுக்கணுமா வேணாமா, மனசில் ஏதோ ஒரு பதட்டம், ஏதோ ஒரு தயக்கம் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதாங்க, நமக்கு ஒரு விஷயம் கெட்டால் தான் நடக்க போகுதுன்னா முன்னாடியே ஏதாவது ஒரு சில அறிகுறி கண்டிப்பாக காமிச்சிருக்கும் ஒரு சில பேத்துக்கு. அந்த மாதிரி யோசிக்க கடைசியில் வேணாம் வீண்மம்புக்கு போக வேணாம்னு ஒதுங்கியிருக்கேன், கம்முன்னு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம பாக்கியாவோட ரியாக்ஷனு. என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா, ஆர்டர் வாங்கிக்கோன்னு சொல்லி செல்வி ஃபோர்ஸ் பண்ண, சரிப்பா காலைல எழுந்து சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இந்த குத்து நடங்க சொல்லிட்டு வீட்டுக்கு போனால் அங்கே 3 பேர் அலப்பறை பண்ணுறாங்க. என்னடா அது, இன்னைக்கு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் சேர்ந்துட்டு குக்கிங்கில் வேற லெவலில் எக்ஸ்பர்ட்னு சொல்லிட்டு நம்ம இனியா படுத்துகிற பாட பார்க்கணுமே. ஆக மொத்தத்தில் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சாங்க. மொத்த குடும்பம் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க. இதை பார்த்தோன்னே கோபிக்கும் நம்ம பாக்கியாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். என் பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்காங்க, என் பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியம். இப்போ தான் தெரியுதா, சரி அதை விடுங்க, பட்டாதான் பொறுப்பும்பாங்க, அந்த மாதிரி பொறுப்பு வந்துச்சு போல். இது ஒரு பக்கம் இருந்தாலும் மறுநாள் காலையில் விடுது. சரி ஆர்டருக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி நம்ம பாக்கியா என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா, அதாவது அட்வான்ஸ் அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்க திருன்னு முழிக்கிறாராம்மா அவரு. டே தம்பி, நீ என்ன வேலை பார்க்க போகிறேன்னு உனக்கு தெரியுதா, போடா காட்டெருமைக்கு பிறந்த காட்டெருமை அப்படிங்கிற மாதிரி. சுதாகர் ஒரு பக்கம் பயந்துட்டார். என்ன ரீசன்னு பார்க்குறீங்களா, நம்ம இனியா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க. இதை நிதிஷ்ட சொன்னோன்னே நான் போய் இனியா பார்த்துட்டு வரேன். நீங்கள் ஒரு பக்கம் சுதாகரும் அவங்க ஒய்ஃபும் வர கடைசியில் ஓவராக பண்ணுறடி மியூச்சுவல் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்றாங்க. அது எப்படிப்பா ஒத்து போக முடியும், எங்களோட ரெஸ்டாரண்ட்டு நாங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ண அமௌண்ட் எல்லாம் நீ கொடுத்து தானே ஆகணும் அப்படிங்கிறாங்க. இது கல்யாணம் நடக்காமலே இருந்திருக்கலாம்.